ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் வாஷிங்கை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஹிண்டு பேப்பர் பேஜ் நம்பர் 3 5/7/2023 மதுரை எடிஷன். அதுதான் இன்ஸ்பிரேஷன். அப்படி என்ன வாஷிங்கை பற்றி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு பேர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பேர். இதில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை அதிகமாக பயன்படுத்தணும், பாசிவ் ஃபார்ம் அதிகமாக வரும். நம்மலாம் கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டிருப்போம் நிறைய. அப்புறம் பேப்பரில் ஹெட்லைன்ஸ், இந்த ரெண்டுமே நமக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸையும் பேசுவாசையும் ரொம்ப நினைவுபடுத்தும். அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாஷிங் பற்றி சொல்ல போகிறேன் பாருங்கள். ஐ டூ மை வாஷிங். ஐ டேக் வாட்டர் இன் a bucket. I choke the dirty clothes. இந்த இடத்துல டிப்பு சொல்லலாமா, இம்மர்ஸ் சொல்லலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். SOAK, சோக் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். டேக் தம் அவுட் அண்ட் புட் சோப் ஆன் தம். இந்த புட் அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம அப்ளை அப்படிங்கிற வார்த்தையும் போட்டுக்கலாம். I use a brush for scrubbing the collar and the inside of the sleeves. அதாவது எங்கெல்லாம் நம்ம அழுக்கு ஜாஸ்தியாக ஒட்டிக்கிட்டு இருக்குமோ அங்கே ஸ்க்ரப் பண்ணுறோம். அது ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறத நம்ம கிச்சனில் பார்க்கலாம். allow to set the clothes for some time, then I rinse them and hang them dry on the clothes line. I shake them and never squeeze or wring. WRING, ரிங் அப்படின்னா அப்படிங்கிறது, ஸ்குவீஸ்ன்னு சொன்னால் கசக்கிறது. இந்த இடத்துல நான் ரின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையையும் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். விளம்பரங்களில் ஒரு குட்டி விளம்பரத்தை பற்றி நான் சொல்லலான்னு பார்க்குறேன். அந்த விளம்பரத்தில் ஒரு பையன் சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார். ஒரு 4 வீலர் கார் பக்கத்தில் நிற்கும். இதில் என்ன அப்படின்னா, 4 வீலரில் அந்த காரில் வரக்கூடிய ஒரு ஷட்டரை திறந்துட்டு இந்த பையனை பார்த்துட்டு, இந்த பையனுடைய லுக் கொஞ்சம் நாஸ்டியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறார். வந்துட்டானுவோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டாக கொடுப்பாரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஷர்ட்டை ஒரு ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டு போட்டிருந்தாலும் அதை மடக்கி வச்சுருப்பார். அதை ரோல் டவுன் அப்படி நாங்கள் சொல்லுவோம். அப்போது அந்த ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டை பிரித்து, அதாவது கிட்டத்தட்ட மணிக்கட்டு வரைக்கும் கொண்டு உங்களுக்கும் எனக்கும் 2 வீல் தான் வித்தியாசம் அப்படிம்பாரு. அதாவது நான் சைக்கிளில் போகிறேன் 2 வீலு, நீங்கள் காரில் வரீங்க 4 வீல் அப்படிம்பாரு. இந்த இடத்துல மின்னலடிக்கும் வெண்மை, ரின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு விளம்பரம், மின்னலடிக்கும் வெண்மை ரின் அப்படின்னு தோணும். இந்த ரின் அப்படிங்கிற வார்த்தை ஒருவேளை அந்த ரின்ஸ் அலம்புறது, கார்கிள் அப்படிங்கிறது வேற. நமக்கு சோர் த்ரோட்டு வரும்போது நம்ம பண்ணுறது தான் கார்கிள். ஆனால் ரின்ஸ் அப்படிங்கிறது அலம்புறது. ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம துப்புன பிறகு அதை தண்ணியை வாயில் எடுத்து நம்ம அலம்புவோம் பார்த்திங்களா, அது பேர் தான் ரின்ஸ். ஒருவேளை RINSE அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து இந்த ரின் அப்படிங்கிற விளம்பரம் வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யூகம். இது நம்பர் 1. இன்னொன்று, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு காரணம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஷாம்பெட்ரோடா அப்படின்னு சொல்லி 1989 அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ராஜீவ்காந்தியோடைய நெருங்கிய நண்பர், அவர் பார்க்க வராரு. பாலம் ஏர்போர்ட்டில் இறங்குதார். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த காரில் போன டிரைவர் அவர் இறங்கின பிறகு அந்த காரில் ஏறும்போது கார் கதவை திறந்து விடுவார். அப்போது அந்த ஷாம்பெட்ரோடா அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், டெலிகாம் கமிஷன் சேர்மனாக இருந்தார். ஒரு பெரிய, ரொம்ப பெரிய ஒரு, அதாவது பணக்காரர் மண்டல எண்ணத்துலேயும் ஒரு பெரிய எண்ணம் உள்ள ஒரு பெரிய மனிதன், ஒரு பிக் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா இன்ஸ்பிரேஷன். அந்த ஷாம்பெட்ரோட சொல்லுவார், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், எனக்கு கை இருக்குது, நான் கார் கதவை திறந்து விட்டுக்கிடுதேன் அப்படிம்பார் டிரைவர்கிட்ட சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. இல்லை, அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வயது 71 ஆனாலும் வாஷிங் மிஷின் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் நான் பயன்படுத்துறதில்லை. ஏன் நான் இதை ரொம்ப பெருமையாக சொல்லுதேன் அப்படின்னு சொன்னால், அதாவது வாஷிங் மிஷின் பயன்படுத்துறதால நம்ம நிறைய வாட்டரை கன்சியூம் பண்ணுறோம். நம்பர் 1.
ரெண்டாவது வந்து நம்மளோட கைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி. இந்த 2 விஷயங்களை சொல்கிறதுக்காக தான் இந்த ஹிந்து 5/7/2023 பேஜ் நம்பர் 3 மதுரை எடிஷன். இதில் ஆக்டிவிஸ்ட் வாஷஸ் க்ளோத்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் டு ரைஸ் அவேர்னஸ். இது வந்து RIS போல ரைஸ் அவேர், அழகான ஒரு ஆங்கிலம். ஒன்ஸ் a source of drinking water, திருநெல்வேலி அண்ட் பாளையம் சேனல்ஸ் ஆர் நவ் இன் nauseating condition to the due to the sewage அப்படின்னு SR சிராஜ் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர். அவர் வந்து எப்படி வந்து தாமிரபரணி வர பொல்யூட் பண்ணுறாங்க மக்கள். நிறைய விஷயங்களில் நம்ம பொல்யூட் பண்ணாலும் இவர் எடுத்துக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த செய்தியில் அதாவது நம்ம பாளையம் சேனல், அந்த நம்ம திருநெல்வேலி சேனல் இருக்குது பார்த்திங்களா, தாமிரபரணி ரிவர், இந்த 2லையுமே நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சூவேஜ் வாட்டர், அந்த சூவேஜ் வாட்டர் எப்படி வருது அப்படின்னா அழுக்கு தண்ணீர், அதை வந்து தாமிரபரணி தண்ணியில் கலக்கிறதுனால நாசியேட்டிங் ஸ்மெல்லாம் மூக்கை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு கெட்ட நாத்தம் வருது அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். 2 வந்து நம்ம வந்து இதிலேருந்து டெசிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற, டெசிஸ்ட்னா ஸ்டாப் டூயிங், இதை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் வேண்டிக்கிட்டார். இதுதான் இந்த செய்தி. இந்த செய்தி நம்ம வந்து இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு புரியும். இது ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல விஷயத்தை எடுத்திருக்காரு. ஸோ மை டியர் வியூவர்ஸ், ஒரு நல்ல விஷயத்தை இவர் எடுத்து நம்முடைய மேயர் அவர் முன்னிலையில் அவருடைய ஒரு பார்வைக்கு இதை இவர் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இதில் திருநெல்வேலி பாளையம் சேனல்ஸ் இப்போது எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு, பொல்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதனால் நான் வந்து வீட்டில் நான் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு சமூக ஆர்வலராக போகிறேனா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி கையில் துவைக்கிறதில்ல ரொம்ப பெருமைப்படுதேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, அதுக்கு காரணம் இந்த ஷாம்பெட்ரோடா. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாஷிங்கை பற்றி நான் ஏற்கனவே 2 சொன்ன மாதிரி அது ஷாம்பெட்ரோடா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். 2வது வாஷிங்கை பற்றி டிஸ்கிரிப்ஷன், இதில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதிகமாக வரும், பேஸ் வாய்ஸும் அதிகமாக வரும். இது வந்து சயின்டிஃபிக் ரைட்டிங்கில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் சயின்ஸ் புக்கில் நிறைய வந்து பார்க்கலாம். கமெண்ட்ரி நம்ம கேட்டிருப்போம், அதுலேயும் நம்ம வந்து இந்த நான் சொல்கிற அந்த பேசிவ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லாம் நிறைய கேட்கலாம். இந்த 2 மிகப்பெரிய காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது நான் உங்கள்ட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம், நம்ம செய்கிற காரியங்கள் ஒரு எக்ஸசைஸாக இருக்கா, அது வந்து சமூகத்துக்கோ மற்ற மனிதர்களுக்கோ எந்த அளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அப்பீல் பண்ணுறேன். இந்த மேலே சொன்ன 2 காரணங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் வந்து தயார் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டு வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ.